ராகுல் டிராவிடுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் தான் வந்து பிரச்சனைன்றாங்க. இப்போ ராகுல் டிராவிட் வெளியில் போயிட்டாரு. சஞ்சு சாம்சனோட ட்ரேடெல்லாம் வந்து இதுக்கு மேலே நடக்காது இல்லை, சஞ்சு சாம்சன் ஆர்ஆர்ல இருப்பார்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக கிரிக்பஸ் வந்து ஒரு ஆர்டிகல்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் வந்து ராகுல் டிராவிடுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து கருத்து வேறுபாடுலாம் இருந்து அந்த ஒரு ஆக்ஷன் அப்போ ரிட்டென்ஷன் ப்ராப்ளம் தான் இருந்தாலுமே ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சஞ்சு சாம்சனுக்குமே வந்து ஒரு சில கிளாஷஸ் வந்து இருக்குது. இன்னும் அதெல்லாம் வந்து அவங்க பேசி தீர்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ட்ரேடு வந்து இன்னுமே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி கிரிக்பஸோட ஆர்டிகல்ஸில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஆர்ஆரோடைய மேனேஜ்மெண்ட்லேயே வந்து இப்போ 3 விதமான டிவிஷன் வந்து இருக்கான். ஒரு சைடில் வந்து சஞ்சு சாம்சனை கேப்டனாக போட்டு அவரே வந்து கண்டினியூ பண்ண சொல்லலான்னு ஒரு சைடில், இன்னொரு சைடில் வந்து ஜெய்ஷ்வாலை வந்து நம்ம ஃபியூச்சர் கேப்டனாக ஆக்கிடலாம், ஸோ ஆர்ஆருக்கு அந்த பிராண்ட் வேல்யூ வந்து சூப்பராக இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்களாம். இன்னொரு சைடில் ஏன்பா எங்கால ரியான் பராக் இருக்கான், அவனை விட்டு நீங்கள் என்னப்பா இவங்க 2 பேரும் கேப்டனாக கொடுக்குறீங்க, இவனுக்கே கேப்டன் கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயமும் வந்து உள்ளே போதான். ஸோ பயங்கரமாக உள்ளுக்குள்ளேயே வந்து பிரிஞ்சு ஒரு 3 டிவிஷனாக இருக்கா மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போலாம் இருந்துச்சுன்னா ஆர்ஆருக்கு இன்னும் 2 சீசன் வந்து வேஸ்ட்டாக தான் போக போகுது. பொறுத்து இருந்து பார்ப்போம் அஃபிஷியலாக என்ன பண்ண போகிறாங்க, யார் யாரை ரீட்டைன் பண்ண போகிறாங்க, யாரை வந்து கேப்டனாக ஆக்க போகிறாங்கன்றதை வரப்போகிற நாட்களில் தான் வந்து பார்க்கணும்.